ஸ்லைட்ல விசிபிளா இருக்குங்களா? நான் பேசுறதெல்லாம் ப்ராப்பரா கேக்குதுங்களாமா? என்ன ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? எஸ் சார். சரிப்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்ப்போம்னா, ஒரு சில பேசிக் கான்செப்ட் கெமிஸ்ட்ரியில என்ன இருக்குன்றத பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க போறது நம்ம 9th 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். நீட் ஆஸ்பெக்ட் கிடையாது. ஒரு சில பேசிக் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம அதுக்கப்புறம் யூனிட்டுக்கு போக முடியுமா. என்னன்னா சம் பேசிக் கான்செப்ட் இன் கெமிஸ்ட்ரியில வந்து இன் கெமிஸ்ட்ரி யாருன்னா ஒருத்தர் ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். மேட்டர் தமிழ்ல பருப்பொருள். பருப்பொருள் என்றால் என்ன? ஆர் மேட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா எதனா ஒரு பொருள் அடைச்சிக்கிற கெப்பாசிட்டி ஒரு இடத்தையும் அடைச்சிக்கணும், அதே மாதிரி அதுக்கு நிறைய இருக்கணும். நிறைய இருக்கும். எனி சப்ஸ்டன்ஸ் occupying some space and it's having mass. ஒரு பொருள் வந்து குறிப்பிட்ட இடத்தையும் அடிச்சுக்கணும், அதே மாதிரி அதுக்கு மாஸ் இருந்தா அந்த பொருளுக்கு வந்து பருப்பொருள் சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இதனுடைய வகைப்பாடு பார்ப்போம்பா. வகைப்பாடு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான வகைப்பாடு இருக்கு. என்னென்ன வகைப்பாடு? பிசிக்கல் கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் பிசிக்கல் அப்பியரன்ஸ். பிசிக்கல் அப்பியரன்ஸ்னா ஒண்ணும் கிடையாது, நீங்க பார்க்கும்போது இருக்கிற என்ன ஸ்டேட்ல இருக்கு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கிளாசிபிகேஷன் 3 டைப்பா இருக்கும். என்னென்னா திட, திரவ, வாயு, சாலிட், கேஸ், சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கெமிக்கல் காம்போசிஷன், அதுல இருக்கிற கெமிக்கல் அதாவது எலமெண்ட்டை பொறுத்து எத்தனை எலமெண்ட் இருக்கு, காம்போசிஷன் என்ன இருக்கு, அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் காம்பினேஷன் இருக்கும். கெமிக்கல் கிளாசிபிகேஷன். கெமிக்கல் இந்த கெமிக்கல் கிளாசிபிகேஷன்ல என்ன இருக்குன்னா ஃபர்தரா பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் இம்பியூர், தூய பொருள், தூய்மையற்ற பொருள்னு வரும். இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். இப்போ நம்ம இதை ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா பிசிக்கல் கிளாசிபிகேஷன் இருக்குல்லப்பா, இதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கெமிக்கல் கிளாசிபிகேஷன் வரும். ஹலோ? வந்தது வந்தது வந்தது. சரி, இதோ பண்றேன். ஒன் செகண்ட்மா. ஃபர்ஸ்ட் என்ன? பிசிக்கல் கிளாசிபிகேஷன். இதுல என்ன இருக்குன்னு சொன்னோம்? சாலிட், லிக்யூட், கேஸ். சாலிட் எப்படி பார்க்கும் உங்களுக்கு? சாலிட் வந்து நெருங்கி நல்லா வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட். இந்த சாலிட், லிக்யூட், கேஸுக்கான டிஃபரன்ஸ்லாம் நம்ம லேட்டரா படிப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து சாலிட்ல இருந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாத்தலாம். சாலிட்ல இருந்து லிக்யூடா மாத்தலாம். அந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? அதே மாதிரி பாத்தீங்கன்னா லிக்யூட் வந்து கேஸா மாத்தலாம், கேஸ் வந்து லிக்யூடா மாத்தலாம், லிக்யூட சாலிடா மாத்தலாம். டைரக்டா சாலிட் என்ன பண்ணலாம் நீங்க?
கேஸா Gas-ஆ மாத்தலாம். மாத்தலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாலிடா லிக்யூடா மாத்தினா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவீங்க? உருகுதல். உருகுதல், மெல்டிங். லிக்விட் கேஸா மாத்தினா அந்த ப்ராசஸ்க்கு பேரு படிய வைத்தல். படிய வைத்தல். ஆவியாதல்மா, எவாபரேஷன் ஆர் ஆவியாதல். அதே கேஸ் வந்து லிக்விடா மாத்தினா அந்த ப்ராசஸ்க்கு பேரு குளிர்வித்தல். குளிர்வித்தல், கண்டென்சேஷன். இங்கிலீஷ்ல கண்டென்சேஷன், தமிழ்ல குளிர்வித்தல். அதே லிக்விட் வந்து சாலிடா மாத்தினா அந்த ப்ராசஸ்க்கு பேரு உறைய வைத்தல். மறுபடியும் உறைய வைத்தல். உறைய வைத்தல், ஃப்ரீசிங். அதே நீங்க சாலிட் வந்து லிக்விட் ஸ்டேட் போகாம டைரக்டா கேஸ மாத்தினா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவீங்க? பதங்கமாதல். பதங்கமாதல். சரிப்பா. இப்ப வந்து நீங்க சாலிட் வந்து லிக்விடா மாத்தனா அதுக்கு என்ன தேவை? வெப்பம் தேவை. அப்ப வெப்பம் தேவைன்னா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவீங்க? இது மாதிரி டெல்டாவா யூஸ் பண்ணுவீங்க. இன்கேஸ் டெல்டா போட்டிருந்தாங்கன்னா என்ன மீனிங்? ஹீட் பண்றாங்கன்னு அர்த்தம். அதே நீங்க லிக்விட வந்து சாலிடா மாத்தனா நெகட்டிவ் டெல்டா போடுவாங்க. அப்படின்னா என்ன மீனிங்? கூல் பண்றாங்கன்னு அர்த்தம்பா. சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இன்கரெக்ட் சொல்லுப்பாங்க. ஓகே. பதனமாதலுக்கு அதிக வெப்பநிலை உகந்தது. பதங்கமாகுதலுக்கு அதிக வெப்பநிலை உகந்தது. சரியா தவறான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பதனமாதல் நடக்கணும்னா அதிக வெப்பநிலை தேவைன்னு சொல்றேன். நீங்க வந்து சாலிட வந்து கேஸா மாத்தனா அதிக வெப்பநிலை தேவை, கம்மியான வெப்பநிலை வேணுமாமா? வெப்பநிலை அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா ராங்? இன்கரெக்ட் சார். இப்ப வந்து நீங்க சாலிட கேஸா மாத்தணும். ஹீட் பண்ணுவீங்களா இல்ல கூல் பண்ணுவீங்களாமா? ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணுவீங்க. அப்ப அதிக வெப்பநிலை தானே கொடுக்குறீங்க. எஸ் சார். அப்ப வந்து பதங்கமாதலுக்கு அதிக வெப்பநிலை உகந்தது சரியான ஸ்டேட்மெண்ட் தான்பா. அடுத்தது இன்னொன்னு கொடுக்குறேன். ஆவியாதலின் இறுதி நிலை திரவம். தப்பு. ஆவியாதலின் இறுதி நிலை என்ன? வாயு. வாயு. கேஸா இருந்தா அப்ப வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். அடுத்தது எதிரும் பார்க்கலாம். அதிக வெப்பநிலை குளிர்வித்தலுக்கு உகந்தது. அதுவும் தப்பு. தப்பு சார். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா குளிர்விக்கணும்னா உங்களுக்கு லோ டெம்பரேச்சர் தேவை. சரிப்பா. இப்ப வந்து சாலிட்ல இருந்து லிக்விடா மாறுதுன்னா எந்த ப்ராசஸ் நடக்குது? த்ரூ மெல்டிங் பாயிண்ட்ல நடக்கும்பா. சரிங்களா? உருகிறது எந்த இதுவா நடக்கும்? த்ரூ மெல்டிங் பாயிண்ட். இந்த மெல்டிங் பாயிண்ட்ன்றது நம்ம வந்து சொல்யூஷன் படிக்கும் போது வேற மாதிரி டெஃபினிஷன் படிப்போம். இப்போதைக்கு வந்து சாலிட் லிக்விடா மாறுற ஸ்டேட் வந்து தான் மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதுவே லிக்விட் வந்து கேஸா மாறுற ஸ்டேட் பாயிலிங் பாயிண்ட். சரிப்பா. இதெல்லாம் வந்து டெம்பரேச்சர் என்ன எஃபெக்ட் இருக்கு சாலிட் லிக்விட் கேஸுக்கு இது வந்து பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் கிளாசிபிகேஷன் பார்க்க போறோம். வேதியியல் வகைப்பாடு, கெமிக்கல் கிளாசிபிகேஷன். இது எத்தனை டைப்பா இருக்குன்னு சொன்னோம்? பியூர் சப்ஸ்டன்ஸ். பியூர் சப்ஸ்டன்ஸ்னா தமிழ்ல தூய பருப்பொருள். இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் தூய்மையற்ற இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். இப்ப தூய பருப்பொருள்னா என்ன, தூய்மையற்ற பருப்பொருள்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து தூய்மையானதுன்னு எதப்பா சொல்லுவீங்க? தனிமம். நீ தனிமம் தூய்மையா இருக்குங்களா? இப்ப கோல்டு செயின் இருக்கு, தூய்மையா இருக்கா அதுல கோல்டு? ஏன் பண்ணும்?
அதுல காப்பர் காப்பர் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க ஒரே ஒரு காம்போனன்ட் இருந்ததுன்னா, ஒரே ஒரு டைப் ஆஃப் மாலிகுல் ஆர் ஆட்டம் இருந்ததுன்னா, ஒரே ஒரு காம்போனன்ட் இருந்ததுன்னா, ஒன்லி ஒரே ஒரு பகுதி பொருள் இருந்தா அதெல்லாம் சொல்லுவீங்க பியூர் சப்ஸ்டன்ஸ். ஒன்லி ஒன் காம்போனன்ட். ஒரே ஒரு பகுதி பொருள் இருந்தா அதை வந்து தூய்மையான பொருள் சொல்லுவீங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா 2 ஆர் மோர் காம்போனன்ட் இருந்தா அதெல்லாம் சொல்லுவீங்க 2 அல்லது அதற்கு மேற்பட்ட காம்போனன்ட் இருந்தா அதெல்லாம் சொல்லுவீங்க இம்பியூர் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். சரிங்களாம்மா? அதாவது நீங்க நினைக்கிற ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்தா அது பியூர் சப்ஸ்டன்ஸ். 2 ஆர் மோர் காம்போனன்ட் இருந்தா அது வந்து இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். ஃபர்தரா பாத்தீங்கன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் கிளாசிஃபைடு. பியூர் சப்ஸ்டன்ஸ் ரெண்டு டைப்பா சொல்லுவாங்க. என்னென்ன சொல்லுவாங்க? ஆட்டம், அணு மற்றும் மூலக்கூறு. அணுன்றது அணு மற்றும் மூலக்கூறு ரெண்டு வகையா சொல்லுவாங்கப்பா. அணுனா என்ன, மூலக்கூறுனா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பியூர் சப்ஸ்டன்ஸ். நீங்க ஆட்டம் சொன்னாலும் சரி, மாலிகூல் சொன்னாலும் சரி, பியூர் சப்ஸ்டன்ஸ். அணுன்றது பாத்தீங்கன்னா சரிப்பா. அதுக்கு முன்னாடி இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் உடைய கிளாசிபிகேஷன் பார்த்துட்டு வந்துருவோம். இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபர்தர் கிளாசிஃபைடு எத்தனை டைப்? 2 டைப்ஸ். ஒருபடித்தான கலவை, பலபடித்தான. ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை. கலவை சேர்மம் எல்லாம் சேர்ந்தாமா. ஒருபடித்தான கலவைன்றது பாத்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஹெட்ரோஜீனியஸ், ஹோமோஜீனியஸ்னா என்ன, ஹெட்ரோஜீனியஸ்னா என்ன? ஒரு படித்தான மூலக்கூறு, பல படித்தான மூலக்கூறு. ஒரு படித்தான, பல படித்தான. இப்ப வந்து பாருங்கம்மா, உங்களுக்கு ஒரு டப்பாயில வாட்டர் வச்சுக்கிறீங்க. வாட்டர்ல என்ன பண்றீங்க? இங்க கொட்டிடுறீங்க. இப்ப வந்து உங்களுடைய கலவை வந்து பாத்தீங்கன்னா இதுல வாட்டர் தனியா இருக்கு, இங்கு தனியா இருக்கு. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணது இது என்ன ஆயிடும்? இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆர் மிக்சரா மாறிடும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோமோஜீனியஸா இருக்குமா, ஹெட்ரோஜீனியஸா இருக்குமா? ஹோமோஜீனியஸ். சரிங்களா? அப்ப ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்டர் தனியா பார்க்க முடியாது, இங்க தனியா பார்க்க முடியாது. இன்கேஸ் தனித்தனியா பார்க்க முடிஞ்சா அதை வந்து என்ன சொல்லலாம்? ஹெட்ரோஜீனியஸ். இதுவே பாத்தீங்கன்னா நீங்க வாட்டர் இருக்கு, வாட்டர்ல என்ன பண்றீங்க? சாம்பார் ஆயில் மிக்ஸ் பண்ணிடுறீங்க. சாம்பார் மிக்ஸ் பண்ண ஹோமோஜீனியஸா தான் இருக்கும். வாட்டர் ஆயில் வந்து சேர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு சரி, வாட்டர் சாம்பார் சேர்ந்ததுன்னா நீங்க சாம்பார் எங்க தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, வாட்டர் எங்க இருக்குன்னு தனியா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இப்போ வாட்டர் இருக்கு, இதான் கூட என்ன பண்றீங்க? ஆயில மிக்ஸ் பண்றீங்க. ஆயில் என்ன பண்ணும்? தனியா மேல மிதங்கின்னு இருக்குமா? அது மாதிரி இருந்தா அதுக்கு பேரு ஹெட்ரோஜீனியஸ். இப்ப கோல்டு செயின் இருக்குல்லமா, அதுல என்ன சொன்னீங்க? காப்பர் மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது ஹோமோஜீனியஸ்ல ஹெட்ரோஜீனியஸ்ங்களா? ஹோமோஜீனியஸ். ஹோமோ. ஏன்னா உங்களால காப்பர் தனியும் பார்க்க முடியாது, கோல்டு தனியும் பார்க்க முடியாது. அப்ப அது வந்து ஹோமோஜீனியஸ். மண்ணு வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணிடுறீங்க, அது ஹோமோஜீனியஸ் ஆர் ஹெட்ரோஜீனியஸ்? ஹெட்ரோஜீனியஸ். இது இல்லாம இன்னொரு கிளாசிபிகேஷன் பார்த்திருப்பீங்களாமா, கொலாய்டல் சொல்யூஷன், பூய்ம கரைசல். அது ஃபர்தரா பார்ட்டிகல் சைஸ் வச்சு உள்ள எந்த அளவுக்கு பார்ட்டிகல் சைஸ் டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு அதை வச்சு சொல்லுவாங்க. இப்போதைக்கு அந்த கிளாசிபிகேஷன் தேவையில்லைமா. சரிப்பா. இப்போ வந்து பாருங்க, அணுனா என்ன, ஆட்டம்னா என்ன. இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல எதை பார்க்க போறோம்? இந்த அணு ஆட்டத்தை பத்தி தான் பார்க்க போகுது. சரிங்களாப்பா? ஓகே சார். ஆட்டம் அண்ட் அணு மற்றும் மூலக்கூறு. சரிப்பா. நீங்க லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்ப அணு என்றால் என்ன? ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள். வேற என்னன்னா இதுக்கு டெபினிஷன் இருக்கா? இதா கூட இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்லியிருப்பாங்களே, தனிமத்தை உடைக்க முடியும்.
உடைக்க முடியாது. ஆ இன்டிவிசிபிள் கட் பண்ண முடியாது. சரிப்பா, இந்த இன்டிவிசிபிள் இனிஷியலா என்ன சொன்னாங்க? அணுனா ஃபர்ஸ்ட் வந்து மிகச்சிறிய துகள், கட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா லேட்டரா வந்து அணு கட் பண்ண முடியுமா முடியாதாம்மா? இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் முடியும் சார். முடியும். முடியும். சரிப்பா, அணு வந்து எப்ப கட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க? அதுல எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் டிஸ்கவரி ஆஃப் அதுல இருக்கிற electron சப்பாட்டாமிக் பார்ட்டிகல் எல்லாம் வந்து கண்டுபிடிச்ச பிறகு அதை கட் பண்ண முடியும் அணு அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க. கட் பண்ண முடியும்னு சொன்னாங்க. என்னென்ன சப்பாட்டாமிக் பார்ட்டிகல் இருக்கு? எலக்ட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். நியூட்ரான், அதுக்கப்புறமேட்டுக்கு பாசிட்ரான் இருக்கு, அப்புறமேட்டுக்கு நிறைய இருக்கு. அதெல்லாம் வேணா உங்களுக்கு இப்போதைக்கு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கு. சரிப்பா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டுது. ஒரு சின்ன துகளை அதை வந்து கட் பண்ண முடியாதுன்னு இனிஷியலா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண முடியும் எப்ப சொன்னாங்கன்னா அதை ஆஃப்டர் டிஸ்கவரி ஆஃப் சப்பாட்டாமிக் பார்ட்டிகல். சரிங்களாம்மா? அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட்டத்தை பத்தி டால்டன் என்ன சொன்னாரு? டால்டன். ஆட்டம்ஸ் ஆர் ஸ்பெரிக்கல் இன் ஷேப். ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டத்தை பத்தி என்ன சொன்னாங்க? ஸ்பெரிக்கல் இன் ஷேப். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது. அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு லேட்டரா என்ன சொன்னாங்க? ரூதர் போர்டு, தாம்சன், இவங்கள வந்து ரூதர் போர்டு என்ன சொன்னாங்க தெரியுங்களாமா? தெரியும். நம்ம வந்து பின்னாடி படிப்போம். இப்போதைக்கு என்ன சொல்றேன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரூதர் போர்டு வந்து ஆட்டத்து மேல வந்து ஆல்பாரை பாஸ் பண்ணிருப்பாரு. ஒரு சிலரே வந்து அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஆட்டத்தை ஊடுருவி போயிருக்கும், ஒரு சிலது வந்து திரும்ப வந்திருக்கும், ஒரு சிலது கொஞ்சம் டிஃப்ளெக்ட் ஆகி போயிருக்கும். அதை வச்சு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஆட்டத்துல வந்து சென்டர்ல வந்து மாஸ் நிறைய இருக்கிற பார்ட் இருக்கு, அதுவும் இல்லாம அதை சுத்தி வந்து டிஃப்ரெண்ட் ஆர்பிட் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஆர்பிட் இருக்கு. இதை சொல்லியிருப்பார் ரூதர் போர்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆல்பா பார்ட்டிகளும் நேரம் சென்டர்ல போய் பட்டுச்சோ அது எல்லாமே திரும்ப வந்தது, மற்ற இடத்துல போனது எல்லாம் ஆச்சு ஊடுருவி அந்த பக்கத்துக்கு போயிடுச்சு. இதை சொல்லியிருப்பாருப்பா. அடுத்தது பாத்தீங்கன்னா தாம்சன், அது நிறைய பேர் வந்திருப்பாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்துல படிப்போம். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? சென்ட்ரல்ல நியூக்ளியஸ் இருக்கு. சென்ட்ரல் என்ன இருக்கு? நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ் சுத்தி என்ன பண்ணுது? எலக்ட்ரான் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. இப்ப நியூக்ளியஸ்ல என்னென்ன இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? புரோட்டான், நியூட்ரான். என்னென்ன இருக்கும்? புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். இதுதான் நம்ம சொல்லியிருக்கிற கான்செப்ட். இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கிறது ஆல்ரெடி, திரும்பவும் படிக்க போகுது. சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்கு, அதை சுத்தி எலக்ட்ரான் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானுக்கு சார்ஜ், புரோட்டானுக்கு சார்ஜ், நியூட்ரானுக்கு சார்ஜ், இதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிச்சிருப்பாங்க. புரோட்டானுக்கு என்னமா சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ். இன்கேஸ் பார்த்தோம்னா ஒரு புரோட்டான்னா 1 பிளஸ். எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ்? மைனஸ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ். அடுத்தது நியூட்ரானுக்கு நியூட்ரல் சார்ஜ் இருக்கா சார்? சார்ஜ் இருக்கா? 0 சார்ஜா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம்மா. இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸை சுத்தி ஆர்பிட் இருக்கு. நியூக்ளியஸ்ல புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் இருக்கு, எலக்ட்ரான் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா புரோட்டானுக்கு மாஸ் இருக்கா இல்லையா? புரோட்டானுக்கு மாஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க? அந்த டெரிவேஷன்ல நம்ம பின்னாடி பார்ப்போம். புரோட்டானுக்கு மாஸ் இருக்கு. மாஸ் ஆஃப் புரோட்டான் எவ்வளவு தெரியுங்களாமா? மாஸ் ஆஃப் 1 புரோட்டான் 9. இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏஎம்ல சொன்னா ஏஎம்க்கும் கிராமுக்கு என்ன இருக்குன்றத நான் அப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு மாஸ் ஆஃப் 1 புரோட்டான் 1.008 ஏஎம். ஏஎம்க்கும் கிராம் இருக்கிறத ஏஎம்க்கும் கிராமுக்கு என்ன ரிலேஷன் லேட்டரா பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா மாஸ் ஆஃப் 1 நியூட்ரானுக்கு என்ன? புரோட்டானுக்கு என்ன மாசோ? சேம் அதே மாஸ் தான் நியூட்ரானுக்கும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரானு இன்கேஸ் வந்து இதை ஞாபகம் முடிச்சு 1/1867 ஏஎம்யூ சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்னா 0.0005 ஏஎம்யூ.
சரிங்களாம்மா? இப்போ மாஸ் ஆஃப் ஒன் புரோட்டான் வந்து 1.008 AMU. இதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஒன்னுனே யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நியூட்ரானுக்கு மாசம் ஒன்னுனே நான் யூஸ் பண்ணுவோம் 1.008 AMU. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ? 0.005. இப்போ இந்த வேல்யூ கம்பேர் பண்ணும்போது மாஸ் ஆஃப் புரோட்டான் மாஸ் ஆஃப் எலக்ட்ரானை மாஸ் ஆஃப் நியூட்ரானை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரானுக்கு எப்படிமா இருக்கு? ரொம்ப 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 சின்ன வேல்யூயா இருக்கா? கம்மியா இருக்கு சார். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டத்துல இருக்கிற புரோட்டானுடைய மாசம் நியூட்ரானுடைய மாசம் மட்டும்தான் கூட்டி உங்களுக்கு ஆட்டத்துடைய மாசம் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரானுடைய மாசம் எங்கேயுமே ஆட் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன்னா எலக்ட்ரானுடைய மாசம் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால எலக்ட்ரானுடைய மாசை நெக்லெக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே சார். சரிப்பா, இப்போ வந்து இது மாதிரி ஒரு ஆட்டம் எழுதிட்டு இதுல எக்ஸ்ன்றது எதை மீன் பண்ணுது? ஆட்டம் ஆட்டம் சிம்பிள். இசட்ன்றது அணு எண் அணு எண் அட்டாமிக் நம்பர். ஏ வந்து நிறை எண் நிறையல் மாஸ் நம்பர். சரிங்களாம்மா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரான் புரோட்டான். இப்ப நியூட்ரல் ஆட்டத்துல எத்தனை புரோட்டான் இருக்கான்னு கேட்டா எப்படிப்பா சொல்லுவீங்க? நம்பர் ஆஃப் புரோட்டான் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர். சரிங்களாம்மா? இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எந்த ஆட்டம் கொடுத்துட்டு உங்களுக்கு புரோட்டான் எத்தனை இருக்குன்னு கேட்டாலும் சொல்ல போறேன். அதனுடைய அட்டாமிக் நம்பர் தான் புரோட்டான். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர் அட்டாமிக் நம்பர். இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகுமா? ஒன்லி ஃபார் இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகாதுமா? ஒன்லி ஃபார் நியூட்ரல் ஆட்டம். சார்ஜ் இல்லாம இருந்தா அப்போ வந்து நீங்க என்ன சொல்லலாம்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர் சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் நியூட்ரானுக்கு இருக்கிற ரிலேஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா சொல்லுங்க. Z minus A Z minus A n equal to A minus Z. n equal to A minus Z. n என்றது நம்பர் ஆஃப் நியூட்ரான், A வந்து மாஸ் நம்பர், Z அட்டாமிக் நம்பர். சரிப்பா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலது வந்து நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிவிடுமா? ஏன்னா வந்து இதுல 12th முடிச்சு எத்தனை பேர் இருக்கீங்க? நிறைய பேரும். சொல்லுங்கம்மா. ஜஸ்ட் வந்து பேர் எஸ்ஆர்னு சொன்னாலே தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு நிறைய பேர் இருக்காங்களா? இல்ல வந்து இப்ப 11th படிச்சுட்டு இருக்கோம் நிறைய பேருங்களா? 12th முடிச்சுட்டு யாருன்னா எத்தனை பேர் இருக்கீங்க? ஒருத்தர் இல்லையா? எஸ் சார் அப்ப நிறைய பேர் மெஜாரிட்டி இருக்கீங்க. எதுக்குன்னா வந்து நம்ம பின்னாடி ஒரு சிலதை யூஸ் பண்றதை இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வந்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போக தேவையில்லை. சரிப்பா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா C6 தோல் இருக்கு. இதுல எத்தனை புரோட்டான் இருக்கு? 6 புரோட்டான் இருக்கா? எலக்ட்ரானு 6. இப்ப நான் இதுல என்ன பண்றேன்? ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்றேன். ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணா அட்டாமிக் நம்பர் எதனா சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. மாஸ் நம்பரும் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல எத்தனை புரோட்டான் இருக்கும்? 6 புரோட்டான். எலக்ட்ரானு ஆல்ரெடி 6 எலக்ட்ரான் இருந்தது. இப்போ ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிருக்கோம். அப்போ 7 எலக்ட்ரான் இருக்கும். 6 புரோட்டானுக்கு என்னப்பா சார்ஜ்? 6 பிளஸ் 6 எலக்ட்ரானுக்கு 6 மைனஸ் நெட் சார்ஜ் கேட்டா 0. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6 புரோட்டானுக்கு 6 பாசிட்டிவ். இந்த இடத்துல 7 எலக்ட்ரானுக்கு 7 மைனஸ். டோட்டல் சார்ஜ் கேட்டா -1. இன்கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? எதிர அணி ஃபார்ம் ஆகும். ஆனியான்னு சொல்லுவாங்க. சரிங்களாம்மா? இன்கேஸ் ஆனியான் போட்டிருந்தாங்கன்னா அதுல என்ன மீனிங்? அதுல எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு
எலக்ட்ரானை ரிமூவ் பண்றோம்பா. ரிமூவ் பண்ணா டாட் ஆட்டத்துல அட்டாமிக் நம்பர் எதனா சேஞ்ச் ஆயிருக்குமா? சேஞ்ச் ஆயிருக்காது. மாஸ் Same. நம்பர் சேம் அதே தான் இருக்கும். Change புரோட்டான் ஆயிருக்கு. எத்தனை இருக்கு இப்ப? 6 இருக்கும். 6. எலக்ட்ரானு 5 ஆல்ரெடி 6 எலக்ட்ரான் 5 இருந்தது, தான் அதுல இருக்கும். ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்போ பாருங்க 6 புரோட்டானுக்கு 6 பாசிட்டிவ், 5 எலக்ட்ரானுக்கு 5 நெகட்டிவ். நெட் சார்ஜ் 1 பிளஸ். அப்ப என்ன பண்ணீங்க பிளஸ். இன்கேஸ் வந்து உங்களுக்கு கேட்டையான் போட்டிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரான் வந்து கம்மியா இருக்கு. சரிங்களா? ஆனியான் போட்டிருந்தா ஒரு எலக்ட்ரான் அதிகமா இருக்கு. இதுவே டை ஆனியான் போட்டிருந்தா 2 எலக்ட்ரான் அதிகமா இருக்கு. டை கேட்டையான் போட்டிருந்தா 2 பிளஸ் போட்டிருந்தா உங்களுக்கு 2 எலக்ட்ரான் கம்மியா இருக்கு. சரிங்களாமா? ஐசோடோப்னா என்னம்மா? ஐசோடோப் ஆ. ஒத்த அணையன். ஒரே அணியன்னையும் மாறுபட்ட நிறைய எண்ணையும் கொண்டிருந்தா அதுக்கு பேரு ஐசோடோப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சேம் ஆட்டம் C612, C613, C614. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரே அணு எண்ணு டிஃப்ரெண்ட் நிறைய எண்ணெய் இருந்தா இது மாதிரி இருக்கிறதுக்கு பேரு ஐசோடோப்ஸ். சரிப்பா, எல்லா ஆட்டமும் நமக்கு எங்க இருந்து கிடைக்குது? நேச்சுரலா இயற்கையான சோர்ஸ்ல இருந்து தானே கிடைக்குது. அதென்ன சொல்லுவாங்க? ஒப்பீட்டு அணு நிறை, அதாவது ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து 99%, இது வந்து 1.9%, இது 0.1%, இது மாதிரி கிடைக்கிற பர்சன்டேஜ்லாம் சொல்லுவாங்கப்பா. சரிங்களா? இப்போ இப்போதைக்கு ஐசோடோப்னா என்ன? சேம் ஆட்டம் ஹேவிங் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். சரிப்பா, இப்போ ஆட்டம்னா என்னென்ன இருக்கு? ஆட்டம்ல நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ்ல நியூட்ரான் புரோட்டான் இருக்கு. அதை சுத்தி எலக்ட்ரான் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ஆட்டத்துக்கு மாஸ் இருக்குமா இருக்காதா? புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு. அதுக்கு மாஸ் இருந்தா அப்ப ஆட்டத்துக்கும் மாஸ் இருக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்க? ஆட்டத்துக்கு மாஸ் இருக்கும். அப்ப அட்டாமிக் மாஸ்னா என்ன? அட்டாமிக் மாஸ். ஒரு ஆட்டத்தை எடுத்துட்டு அதனுடைய மாஸ் சொன்னா அதுக்கு பேரு அட்டாமிக் மாஸ். Atomic mass. மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம். சரிப்பா, இந்த அட்டாமிக் மாஸ் இருக்குல்ல, 2 டைப்பா சொல்லுவாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆட்டத்துல டிஃப்ரெண்ட் ஐசோடோப் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் வந்து 3 ஐசோடோப் இருக்கும். C612, C613, C614. இதை பேஸ் பண்ண மாதிரி இதை 3 ஐசோடோப் வச்சு இதனுடைய அட்டாமிக் மாஸ் சொல்றது. இது மாதிரி எல்லா ஆட்டத்துக்கும் இருக்கும் அதனுடைய ஐசோடோப். அதை வச்சு சொன்னா அது பேரு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். இப்போதைக்கு நம்ம ஆவரேஜ் அட்டாமிக் மாஸை பார்க்க போறது இல்லை. இன்னொன்னு என்னன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். நீங்க எதனா கடையில போயிட்டு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா எப்படிமா கேட்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் பால் வாங்க போனா ஒரு 500 ml கொடுங்க, இல்ல 1 லிட்டர் கொடுங்க. அது மாதிரி ஒரு யூனிட் யூஸ் பண்ணுவீங்களா? Yes, sir. இன்கேஸ் வந்து எதனா Yes, sir. வெஜிடபிள் வாங்க போனா 1 kg, 1/2 kg இது மாதிரி கேட்பீங்க. எது வந்தாலும் ஒரு யூனிட் இல்லாம உங்களால ஒரு நம்பர் சொல்லவே முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில வந்து ஏஎம்ன்றத மாசுக்கு பதில் யூஸ் பண்ணுவாங்க. AMU. இந்த ஏஎம் எப்படி டிரைவ் பண்ணாங்கன்னா, இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா சாலிடா இருக்கிறதுல கார்பன் தான் அதிகமா இருக்கிறது. அதை என்ன பண்ணாங்க? அதுல கார்பன் 12 ஆட்டம் இருக்குல்ல, இந்த கார்பன் 12 ஆட்டத்தை எடுத்துட்டு அதை என்ன பண்றாங்க? 12 போர்ஷனா கட் பண்றாங்க. 12 போர்ஷனா கட் பண்ணி அதுல ஒரு பார்ட்டோடைய மாஸ் வந்து அட்டாமிக் மாஸா யூஸ் பண்றாங்க ஸ்டாண்டர்டா. சரிங்களாப்பா? அதாவது பாத்தீங்கன்னா 1 AMU ஈக்குவல் டு என்ன பண்றாங்க? ஒரு கார்பன் எடுத்து 12 பார்ட்டா கட் பண்ணி அதனுடைய மாஸ் வந்து 1 AMU யூஸ் பண்றாங்க. 1/12th மாஸ் ஆஃப் C12 ஆட்டம். சரிப்பா, இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யூசிங் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி இதை வச்சு என்ன பண்றாங்க? ஒரு கார்பன் எடுத்து 12 பார்ட்டா கட் பண்ணி அதனுடைய மாஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதனுடைய மாஸ் எவ்வளவு வருதுன்னா 1 AM ஈக்குவல் டு 1.66 × 10⁻24 கிராம்.
இதுவே உங்களுக்கு வந்து கிராம கிலோகிராம மாத்தணும் என்ன பண்ணுவீங்க? 1000 டிவைடட் பண்ணுவீங்க. ஆர் 10⁻³ மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்ப என்ன வரும்? இது 1.66 இன்ட்டு 10⁻27 கிலோகிராம்ல சொன்னோம். இதுக்கு பேர் என்னமா? அவகேட்ரோ நம்பர். இதோட வேல்யூ என்ன? 6.023 இன்ட்டு 10⁻23. இன்கேஸ் இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பருடைய ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா, அதாவது 1/n கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும்னா, இப்போ மேல போச்சுன்னா என்ன ஆகும்? 1/6 இருக்குல்ல, நீங்க இதை சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு கிடைக்கும்பா. என்ன வேல்யூ கிடைக்குன்னா, இங்க வருது பாருங்க, 1.66 இன்ட்டு 10⁻24 இந்த வேல்யூ கிடைக்கும்பா. ஆனா இதை கண்டுபிடிச்சது இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சது, இதை கண்டுபிடிச்சது வேற ஆளு. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே சேம் ரிலேஷன்ல தான் வரும். இதை தெரிஞ்சு வச்சுங்க. இதை கொஸ்டின் எதுவும் கேட்க போறது கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா 1AM என்னன்னு தெரிஞ்சிட்டது. அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? யூசிங் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. 1AM உடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிட்டது. சரிங்களாமா? அடுத்தது இப்ப ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் கேட்டுக்கிறேன். ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. இதோட அட்டாமிக் மாஸ் என்ன இருக்கும்? இதுல 1 புரோட்டான் இருக்கு. இன்கேஸ் நீங்க டைரக்டா கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒன்லி 1 புரோட்டான் இருக்கும். அப்போ 1.008 AM சொல்லலாம். ஆனா என்ன பண்ணுவாங்க இவங்க? கார்பன் 12 ஆட்டத்தை கம்பேர் பண்ணி 1 AM சொல்லுவாங்க. 1 AMU. இதோட மீனிங் என்ன? ஹைட்ரஜன் ஆட்டத்துடைய வெயிட் C12 ஆட்டத்துடைய வெயிட்டை விட 1/4 ஒரு மடங்கு அதிகமா இருக்கு. இப்ப ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குப்பா. இதோட அட்டாமிக் மாஸ் கேட்ட என்ன சொல்லுவ? 16 AMU சொல்லுவீங்களா? இதோட மீனிங் என்ன? 16 டைம் ஹையர் than that. அதாவது பாத்தீங்கன்னா கார்பன் 12 ஆட்டம் இருக்குல்ல, அதனுடைய 1/12 போர்ஷனை விட 16 மடங்கு அதிகம். இதானப்பா மீனிங்? எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க? கார்பன் 12 ஆட்டத்தை 1/12 மடங்கு விட எத்தனை மடங்கு அதிகமா இருக்கு அதை சொல்றதாம்பா. இப்ப நைட்ரஜனுக்கு அட்டாமிக் மாஸ் கேட்டா 14 AM சொல்லுவீங்க. 14 AM மீனிங் என்ன? இது 14 மடங்கு அதிகம். 1/12 மாஸ் ஆஃப் C12 ஆட்டம். சரிங்களாமா? சரி, இப்ப அட்டாமிக் மாஸோட யூனிட் AMU. அடுத்தது மாலிகுலர் மாஸ்னா என்னன்னு பார்ப்போம். மாலிகுலர் மாஸ்னா என்ன? மாஸ் ஆஃப் மூலக்கூறு நிறை. ஒரு மூலக்கூறின் நிறை. மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல். ஒரு மாலிகுலுடைய மாஸ் கூட்டி சொன்னா அதுக்கு பேரு மாலிகுலர் மாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, CH4 எடுத்துக்கிறீங்க. இந்த CH4ல என்னென்னமா இருக்கும்? ஒரு கார்பன் இருக்குமா? ஒரு கார்பனுடைய மாஸ் 12. அப்போ 12 AMU. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும்? 4 ஹைட்ரஜன். ஒரு ஹைட்ரஜனுடைய மாஸ் 1. அப்போ டோட்டலா 16 AMU. இது மாதிரி ஆட் பண்ணி ஒரு மாலிகுலுடைய மாஸ் சொன்னா அதுக்கு பேரு மாலிகுலர் மாஸ். NH3 கேட்டா நாம வரும் சொல்லுங்க பார்க்கலாம். நைட்ரஜன் எத்தனை இருக்கு? ஒரு நைட்ரஜனுக்கு எவ்வளோ? 1 × 14 14. ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. 3 இன்ட்டு மாஸ் ஆஃப் 1 ஹைட்ரஜன் 1. அப்போ 3 17 AMU. அடுத்து SO2. SO2 கேட்டா என்ன சொல்லுவீங்க? சல்பர் எத்தனைமா இருக்கு? 6.
ஒரு சல்பர் தானே இருக்கு, ஒரு சல்பருக்கு 32. எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 2 சார். 2 ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜனுக்கு 16, அப்போ 32, டோட்டலா 64 AMU. நெக்ஸ்ட் MgSO4 5H2O. இதுல எம்ஜிக்கு வந்து அட்டாமிக் மாஸ் 24. உங்களுக்கு அட்டாமிக் மாஸ் எல்லா இடத்துலயும் கொஸ்டின்ல டைரக்டா கொடுத்துருவாங்க. மெக்னீசியத்துக்கு அட்டாமிக் மாஸ் 24, சல்பருக்கு 32. இப்போ இது கால்குலேட் பண்ணீங்கன்னா இதுல எத்தனை மெக்னீசியம் இருக்கு இந்த இடத்துல? 1. 1 × 24, அப்போ 24. எத்தனை சல்பர் இருக்கு? 1. ஒரு சல்பர் இருக்கு, ஒரு சல்பருக்கு 32, அப்போ 32. இந்த இடத்துல எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 4. 4 × 16. அடுத்தது இந்த இடத்துல ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? இந்த இடத்துல ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? 10 ஹைட்ரஜன். இன்கேஸ் முன்னாடி வந்து ஒரு நம்பர் வந்தா என்ன பண்ணோம், பின்னாடி வர நம்பர் எல்லாத்துக்குமே மல்டிப்ளை பண்ணோம். அப்ப 10 ஹைட்ரஜன், 10 × 1 10. இந்த இடத்துல எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 5. ஆமா. சரிம்மா, அப்போ 5 × 16, அப்போ என்ன வருது? 80. டோட்டலா என்ன வருது பாருங்க, 4 6 10, இது 1 10 16, 210 AMU. சரிங்களாம்மா? சரிப்பா, நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் போடும். காப்பருக்கு அட்டாமிக் மாஸ் வந்து 63.5, குளோரினுக்கு 35.5. நீங்களே போட்டு சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் இதுக்கு. அந்த ப்ராப்ளத்தை நோட் பண்ணிக்கமா, நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதுல சரி எத்தனை காப்பர் இருக்கு, இதுக்கு நானே ஆன்சர் பண்றேன். இதுல எத்தனை காப்பர் இருக்கு? 1. ஒரு காப்பர், அப்போ 1 × 63.5, 63.5. எத்தனை நைட்ரஜன் இருக்கு? 4. 4 × 14. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? எத்தனைமா? 12. 12 × 1. எத்தனை குளோரின்? 2 குளோரின். 2. சரிம்மா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு எத்தனை ஆன்சர்? சரிப்பா. இப்போ வந்து மாலிகுலர் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத தெரிஞ்சிட்டீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிராம் மூலக்கூறு நிறை அல்லது மோலார் நிறை. இங்கிலீஷ்ல சொல்லும் போது கிராம் மாலிகுலர் மாஸ் ஆர் மோலார் மாஸ். கிராம் மாலிகுலர் மாஸ் ஆர் மோலார் மாஸ். தமிழ்ல சொன்னா கிராம் மூலக்கூறு நிறை அல்லது மோலார் நிறை. இதுக்கு என்னமா டெபினிஷனு? அதுக்கு முன்னாடி கிராம் அட்டாமிக் மாஸ் விட்டோம் பார்த்தீங்களா? கிராம் அட்டாமிக் மாஸுக்கு தமிழ் என்ன? கிராம் அணு நிறை. சரிப்பா, கிராம் அணு நிறைனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணும் கிடையாது. அட்டாமிக் மாஸ்ல அட்டாமிக் மாஸோட யூனிட் என்ன? ஏஎம்னு சொல்லுவீங்க. அந்த ஏஎம் எடுத்துட்டு கிராம்ல சொன்னா அதுக்கு பேரு கிராம் அட்டாமிக் மாஸ். சரிங்களாப்பா? அட்டாமிக் மாஸ் எதில் சொல்ல போறீங்க? அட்டாமிக் மாஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கிராம்ஸ்.
ஒண்ணும் கிடையாதுப்பா. அட்டாமிக் மாஸ் வந்து நார்மலா ஏஎம்யூன்னு சொல்லி, இப்போ ஹைட்ரஜன் கேட்டா என்ன சொல்லுவீங்க? 1 ஏஎம்யூ. ஆக்சிஜன் கேட்டா 16 ஏஎம்யூ. அந்த 16 ஏஎம்யூல வந்து கிராமா மாத்திட்டா அதுக்கு பேரு கிராம் அட்டாமிக் மாஸ். இப்போ வந்து நைட்ரஜன் இருக்கு, இதோட கிராம் அட்டாமிக் மாஸ் என்ன? 14 14. அப்புறம் கிராம். மெயின் வந்து இந்த பார்ட்டு தான்மா, முன்னாடி இருக்கிற நம்பர் கிடையாது. சரிங்களா? அதாவது ஏஎம்யூ கிராம்ல சொல்ல போறீங்க, அதுல கிளியரா இருந்துக்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிராம் மாலிகுலர் மாஸ் ஆர் மோலார் மாஸ்னா என்ன? மாலிகுலர் மாஸை ஏஎம்ல சொல்லுவேன், அதே வந்து கிராம்ல சொன்னா அதுக்கு பேரு கிராம் மாலிகுலர் மாஸ். கிராம் மாலிகுலர் மாஸ். மாலிகுலர் மாஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கிராம்ஸ். சரிங்களாமா? இப்போ வந்து CH4 இருக்கு, இதோட கிராம் மாலிகுலர் மாஸ் என்ன? 16 ஒரு கார்பன் இருக்கு, கிராம் 16 கிராம். கிராம். சரிங்களாமா? 1 AMU ஓட வேல்யூ 1.66 into 10 to the power of minus 27 சொன்னீங்கல்ல சார், ஆமாம்மா. அதோட மல்டிபிள் பண்ண வேணாமா? அட்டாமிக் மாஸ் டெபினிஷன் நம்ம சொன்ன எக்ஸ்பிரஸ்ட் இன் கிராம்னு சொன்னீங்க. அட்டாமிக் மாஸ் அட்டாமிக் மாஸ் வந்து ஏஎம்னு சொல்லியிருப்போம்மா. ஆமா சார். இப்ப இந்த 16 கிராம் வந்து ஏஎம்ஏ மாத்தணும், என்ன பண்ணீங்க? 1 ஏஎம் ஈக்குவல் டு 1.66 into 10 power minus 27 கிலோகிராம். 24 கிராம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த நீங்க கிராம மாத்தணும், என்ன பண்ண? 1 கிராம் ஈக்குவல் டு 1 கிராம் எவ்வளவு வரும் அப்போ? 1 கிராம் 1 divided by 1.66 into 10 to the power of 10 power 24 minus minus 24. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணனா 1 கிராம் ஈக்குவல் டு என்ன வரும்? 6.023 into 10 power 23. 1 கிராம் ஆட்டம்ன்றது பார்த்தோன்னா 1 மோல்ஸ். இது வந்து பின்னாடி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகுது. சரிங்களாமா? அதாவது பார்த்தோன்னா ஏஎம்ஏ வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டு கிராம்னு எழுத போறேன். இது வந்து நம்ம பின்னாடி 1 கிராம் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். 1 கிராம் ஆட்டம்னா ஒன்றும் கிடையாது, 1 மோல் சப்ஸ்டன்ஸ் சொல்றது தான் 1 கிராம் ஆட்டம். இது வந்து பின்னாடி மோல் கான்செப்ட் வரும்போது இந்த கான்செப்ட் சொல்லுவோம். சரிங்களாமா? அதாவது பாத்தீங்கன்னா ஏஎம் எடுத்துட்டு கிராம் சொன்னா அதுக்கு பேரு கிராம் அட்டாமிக் மாஸ், கிராம் மாலிகுலர் மாஸ். சரிங்களாமா? ஓகே சார். சரிப்பா. இப்போ H2SO4 இருக்குது, இதோட கிராம் மாலிகுலர் மாஸ் என்ன வரும்? ரெண்டு ஹைட்ரஜன் என்ன வரும்? 2. ஒரு சல்பர் 32. எத்தனை ஆக்சிஜன்? 4 ஆக்சிஜன் 64. அப்போ வந்து 98. இப்போ நான் கேட்டிருக்குது என்ன கேட்டிருக்கேன்? கிராம் மாலிகுலர் மாலிகுலர். அப்போ கிராம். சரிங்களாமா? சரிப்பா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ், கிராம் அட்டாமிக் மாஸ், மாலிகுலர் மாஸ், கிராம் மாலிகுலர் மாஸ், இதை நாளைக்கும் பார்த்துருக்கு. இதை வந்து இதுல வந்து அட்டாமிக் மாஸ் அண்ட் மாலிகுலர் மாஸ் யூனிட் ஏஎம்ஏ, அதே வந்து கிராம்ல சொன்னா அதுக்கு பேர் கிராமா மாறிடும். இப்போதைக்கு இதோட நீ கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கோ. நாளையில இருந்து வந்து ரியலா நீட் ஆஸ்பெக்ட்ல போகுமா? சரிங்களாமா? இது வரைக்கும் நடந்ததுல ஏன்னா டவுட்டுங்களாப்பா? நோ சார். ஓகே, தேங்க்யூப்பா. Thank you, sir. தேங்க்யூ சார்.